குரங்குலேருந்து மனுஷங்க வந்தாங்களா? இல்லன்னா கடவுள் மனுஷங்கள மண்லேருந்து உருவாக்குனாங்களா? இந்த கேள்விய நான் கேட்கல. என் கூட படிச்சுட்டு இருந்தவங்க சண்டே ஸ்கூல் டீச்சர் கிட்ட கேட்டாங்க. விசுவாசத்த வளர்க்குறதுக்காக இல்ல, கேலி செய்ய தான் கேள்வி கேட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட என்னோட டீச்சர் வந்து அத இக்னோர் பண்ணிட்டாங்க. ஆனா இந்த கேள்வி ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு இப்போ ஞாபகம் வந்துச்சு. மனுஷங்க குரங்குலேருந்து வந்தாங்களா? இல்லன்னா பைபிள் சொல்ற மாரி மனுஷங்க மண்லேருந்து வந்திருப்பாங்களா? நான் கூகுள் கிட்ட போயிட்டு கேட்டேன். கூகுள் சொல்லுச்சு, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் மனுஷங்க குரங்குல இருந்து வரல. என்ன சொல்கிற கூகுள், மனுஷங்க குரங்குல இருந்து வரலையா? இல்லை, பட் சயின்ஸ் அப்படி தானே சொல்லுது. சயின்ஸ் ஒன்றும் அப்படி சொல்லலை. சயின்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, மனுஷங்களுக்கும் குரங்கு வகையான சிம்பான்சிக்கும் 99% டிஎன்ஏ ஒத்து போகுது. ஸோ மனுஷங்களுக்கும் குரங்கு வகையான சிம்பான்சிகளுக்கும் இல்லை ஃபுல் குரங்கு வகைகளுக்கும் எல்லாத்துக்குமே ஒரு உயிர் மூலப்பொருளாக இருந்திருக்கணும். அதுதான் நம்மளோட முன்னோர். அந்த மூலப்பொருள் எப்படி இருந்துன்னு யாருக்கும் தெரியாது. பட் நமக்கும் அவங்களுக்கும் 99% மேட்ச் ஆனனால கிட்டத்தட்ட அந்த மூலப்பொருளாக இருந்த அந்த உயிர், அந்த முன்னோர் வந்து சிம்பான்சி மாதிரி தான் இருந்திருக்கணும். அந்த எக்ஸாம்பிளை வந்து நம்மளுக்கு சயின்ஸ் காட்டுது. அவ்வளோதான். அப்போ சரி, உயிர் எப்படி தோன்றுச்சு பூமியில்? உயிர் எங்கேருந்து உயிர் வந்துச்சு? ஸோ உயிர் எங்கேருந்து வந்துச்சு அப்படிங்கிற விஷயம் சயின்ஸுக்கே தெரியாது. ஆனால் சயின்ஸ் ஒரு விஷயத்தை கெஸ் பண்ணுது. கண்டிப்பாக பாறைகள்லேருந்து தான் உயிர் வந்திருக்கணும். ஏன்னா மனுஷ உடம்பில் இருக்கிற பல கனிமங்கள், மினரல்ஸ், இது எல்லாமே வந்து பாறைகளில் வந்து காணப்படுது. ஸோ பல பாறைகள் ஒன்று சேர்ந்து இது ஒரு ரியாக்ஷன் ஆகி கண்டிப்பாக உயிர் வந்து பாறைகள்லேருந்து தான் வந்திருக்கணும். அப்போனா பார்த்தீங்களா, பாறைகள்லேருந்து தான் உயிர் வந்திருக்கணும். ஸோ கண்டிப்பாக மனுஷங்க வந்து மண்ணில் இருந்து தான் வந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக நான் வரல. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, பைபிள் விசுவாசத்தின் புத்தகம். அப்படின்னா விசுவாசத்தை தூண்டுறதுக்காக, விசுவாசத்தை வளர்க்குறதுக்காக, விசுவாசத்தை வந்து ஸ்ட்ராங் ஆக்குறதுக்காக எழுதப்பட்ட ஒரு சாதனம். அது சயின்ஸ் புக் கிடையாது. பைபிளில் எந்த இடத்துலையுமே வந்து ஹார்ட் பார்க்க எப்படி இருக்கும், இல்லை சர்ஜரி எப்படி பண்ணணும், உடம்பு சரியில்லைன்னா என்ன மாத்திரை மருந்து சாப்பிடணும், டெலிவரி எப்படி பார்க்கணும், இதெல்லாம் ஒன்றுமே மென்ஷன் ஆகலை. பைபிள் ரொம்ப சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்லுது. என்ன சொல்லுது அப்படின்னா, உடம்பு சரியில்லைன்னா டாக்டர்கிட்ட போங்க. உங்களுக்கு உடம்பு சரியாக வேண்டிய தேவையான ஞானத்தை கடவுள் டாக்டருக்கு கொடுத்துருக்காங்க. அவங்க மூலியமாக நீங்கள் சுகமாகலாம். ஆனால் தைரியமாக இருங்க, கவலைப்படாதீங்க, நம்பிக்கையோடு இருங்க. கடவுள் உங்கள் கூட இருக்கிறாங்க, இயேசு இருக்கிறாங்கன்னு உங்கள் விசுவாசத்தை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுது. அப்போது சயின்ஸ் இல்லைன்னா நான் பைபிள் நம்ப மாட்டேன். அது உங்கள் இஷ்டம், தனிப்பட்ட விருப்பம், உங்களுக்கு உரிமை இருக்குது. கடவுள் உங்களுக்கு ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க. கடவுளை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம், கடவுளை நீங்கள் அன்பு செய்யலாம், இல்லை செய்யாமல் கூட இருக்கலாம். அது உங்கள் உரிமை. கடவுள் உங்களுக்கு ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க, ஃப்ரீ வில் இருக்குது, உங்களுக்கு விருப்பம் இருக்குது. விருப்பம் இருந்தால் நீங்கள் வரலாம். அப்போது அது உங்கள் இஷ்டம். அப்போ சரி, அப்போ எதுக்கு வந்து பைபிள்? அதாவது நம்மளுக்கும் சிம்பான்சிக்கும் 99% டிஎன்ஏ ஒத்து போகுது இல்லையா? அப்போது நம்ம மூளை வந்து சும்மா இருக்காது. நம்ம மூளை லைட்டாக குரங்கு மாதிரி தாவிக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி வந்து நான் ரொம்ப பெரிய விசுவாசியாக இருப்பேன், நாளைக்கு விசுவாசமே வேண்டான்னு சொல்லுவேன். நாளை கழித்து இல்லை திருப்பி நான் விசுவாசியாக மாறணும்னு சொல்லுவேன். நான் இயேசுக்கிட்ட இன்னும் க்ளோஸ் ஆகும், பைபிள் இன்னும் படிக்கணும், இன்னும் வளரணும்னு சொல்லுவேன். அப்போது உங்களுக்கு விசுவாசத்தை வளர்க்குறதுக்கு ஒரு சாதனம் இல்லாமல் போயிடக்கூடாது, எப்படி வாழணும்னு தெரியாமல் நீங்கள் வழி தவறி போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் உங்கள் விசுவாசத்தை வளர்க்குறதுக்காகவும் எழுதப்பட்ட ஒரு சாதனம். விசுவாசம் அப்படிங்கிறது உங்களுக்கும் கடவுளுக்கும் இருக்கிற ஒரு தனிப்பட்ட உறவு. ஸோ எல்லாருமே விசுவாசிகள் இல்லையே, எல்லாருமே கடவுள் இருக்காங்கன்னு சொல்லலையே. ஆனால் இன்றைக்கி கடவுள் இல்லைன்னு சொல்கிற ஒருத்தங்க நாளைக்கு ஒரு நாள் கடவுள் இருக்காங்கன்னு சொல்லலாம். அந்த சூழ்நிலையில் அவங்க விசுவாசம் வளர்கிறதுக்கு ஒரு பொருள் இல்லாமல் போயிடக்கூடாது. அவங்க விசுவாசம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும், கடவுளை தேடணும், அவங்க கடவுளை வந்து பூமியிலே அறிஞ்சு தெரிஞ்சு அன்பு செஞ்சுக்கிடணும், மோட்சத்துக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக எழுதப்பட்ட ஒரு சாதனம் தான் வந்து பைபிள். இன்னொரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். விசுவாசம் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் எந்த விளக்கமும் கொடுக்க தேவையில்லை. விசுவாசம் இல்லாதவங்களுக்கு நீங்கள் எந்த விளக்கம் கொடுத்தாலும் அவங்க நம்ப மாட்டாங்க. ஸோ விசுவாசம் அப்படிங்கிறது உங்களுக்கும் கடவுளுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு உறவு, ஒரு ரிலேஷன்ஷிப். அதை வளர்க்கணும் வளர்க்காதது உங்கள் இஷ்டம், உங்கள் விருப்பம். உங்களுக்கு ஃப்ரீடம் இருக்குது, கடவுள் உங்களுக்கு உரிமை கொடுத்துருக்காரு. அவர் வேணும்னா நீங்கள் அவங்கள தேர்ந்தெடுக்கலாம். ஆனால் அவர் அப்படியே தான் இருக்கார், அவர் மாறமாட்டார். ஸோ நீங்கள் கடவுளை தேடி வரணும். அதுக்காக எழுதப்பட்ட ஒரு புக்கு தான் வந்து பைபிள், புக் ஆஃப் ஃபேத்.
அது சயின்ஸ் இல்லை. ஸோ அதில் லாஜிக் தேடாதீங்க. அது சயின்ஸையும் கடந்தது. சூப்பர் நேச்சுரல் புக். சயின்ஸை மீறியும் பல காரியங்கள் நடக்கும். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு குழந்தையே வராதுன்னு சயின்ஸ் சொல்லும். ஆனால் உங்களுக்கு கடவுள் நினச்சா குழந்தை கொடுப்பாரு. நீங்கள் குணமே ஆக மாட்டீங்க, இப்படியே தான் இருப்பீங்க, பேரலைஸ்டாக தான் கிடப்பீங்க அப்படின்னு வந்து சயின்ஸ் சொல்லும். ஆனால் நான் நினச்சா உன்னை எழும்பி நடக்க வைப்பேன் அப்படின்னு வந்து பைபிள் சொல்லுது. உனக்கு என்ன வியாதினே தெரில, நீலாம் ஏன் இப்படி இருக்கனே தெரிலன்னு சயின்ஸ் சொல்லலாம். ஆனால் நான் இருக்கேன் உனக்காக. அந்த சயின்ஸால் முடியலன்னு பரவாயில்ல, நான் உன்னை தூக்கி விடுவேன், நீ என்கிட்ட வா அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் பக்கம் உங்களை இழுக்கிறதுக்காக, உங்களை வளர்த்து எடுக்கிறதுக்காக எழுதப்பட்ட ஒரு சாதனம் தான் பைபிள். அதில் சயின்ஸ் இல்லை. சயின்ஸ் அதில் தேடாதீங்க. ஆமென்.